ஹாய், ஐம் வருணேஷ், நீட் aspirant. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபிசிக்ஸ் சம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அதாவது ஒரு இது இருக்குது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், இதோட டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாயிண்டில் h1 h2 h3 h4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட்ல கேன்சல் பண்ணுங்க h1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட என்ன செகண்டில் வந்து ரேஷியோ ஆஃப் செகண்டில் இது கீழே உள்ளது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது h1ல. ஸோ இதோடது வந்து என்ன அப்படின்னா g/2, இது வந்து 3g/2. ஏன்னா இதில் இருக்கிற இன்டர்வெல். அடுத்து h3க்கு வந்து 5g/2, h4க்கு வந்து 7g/2. இங்கே 1gன்னு வச்சுக்கலாம், ஜின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா என்ன, s = u² + 2gt² அப்படின்னு நம்ம தெரியும். ஸோ இந்த ut அப்படின்னா பால் கீழே ரீச் ஆனோடனே இந்த யூவோட வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ 0 ஆயிரும், 0 × anything 0. ஸோ 0 × t = 0. இது அப்படியே வச்சுப்போம். ஸோ s = இந்த ut வேல்யூ நம்ம வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு 0 அப்படின்னு வந்துடும். அடுத்து 2gh, இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 × 1g/2 அப்படின்னு கிடைக்கும். ht². செகண்ட் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறப்ப h2க்கு 3g/2 ht². ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒன்று தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வச்சு இது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும் திரும்பி. அடுத்து h3 = 5g/2. அடுத்து h4 என்ன அப்படின்றாங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, 7g/2. ஸோ 1னா அதே தான் வரும், 7g/2 ht². ஸோ வந்து நம்ம இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துப்போம், இந்த இன்டர்வல் ஆஃப் டைம் வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதே இந்த வேல்யூ வச்சா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த வேல்யூ தான் நம்ம டிவிஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ கேன்சல், இந்த வேல்யூ கேன்சல், இந்த 2 எல்லாமே கேன்சல் ஆயிரும், இந்த g எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற வேல்யூ என்ன, 1/3/5/7 அப்படின்னு இருக்கும். இது வந்து இன்னும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அதனால தெளிவாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2ht², 3g/2 ht², 5g/2 ht², 7g/2 ht² அப்படின்றோம். ஸோ கேன்சல் 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 கேன்சல். நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற வேல்யூ என்னது, 1/3/5/7. ஸோ இது ரேஷியோவில் எழுதணும்னா எப்படி எழுதலாம், 1:3:5:7 எழுதலாம். தேங்க்யூ.